ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை நேரத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரேகாமா ரொம்ப நன்றி. காட்ஸில்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ரொமான்டிக் ஸ்டோரி. இந்த படத்தை மோகன் குருசெல்வா எழுதி இயக்க போகிறாரு. இன்னிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இந்த படத்தை வந்து சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் தினேஷ்ராஜ், நாங்கள் கிரியேட்டிவ் என்டர்டெயின் சார்பில் தனஞ்சயன் அண்ட் பிஜிஎஸ் ப்ரொடக்ஷன், எங்கே நம்ம பிஜி சரவணன் 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் கௌதம் மேனன் சாரோட சேர்ந்து தர்ஷன், பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ சரண்டர் அப்படின்ற படம் சமீபத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம், நல்ல பேர் வாங்கின படம். தர்ஷன் வந்து இந்த படத்தில் நம்முடைய லவர் பாயாக நடிக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர், அலிஷா அப்படின்றவங்க வந்து சினிமாவுக்கு வராங்க. நம்ம தமிழ் பொண்ணு, நல்ல தமிழ் பேசுகிறாங்க, அலிஷா மிரானி. அப்புறம் வந்து ரியானா அப்படின்றவங்களும் செகண்ட் ஹீரோ நடிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரோபோ சங்கர் சார் இருக்காரு, பிளாக் பாண்டி இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில். கேபி வினோத், பிஜிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி மோகன் இன்னிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. நான் ஸ்டாப் ஷூட்டிங். ஒரு திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா, பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டோட போனோம். அட் த சேம் டைம் ஆரம்பிச்சோம்னா ஷூட்டிங் முடிகிறதுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக போனோம் அப்படின்ற ஒரு பிளானிங். இன்னிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக டிசம்பருக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும். அடுத்த வருஷம் பிகினிங்கில் கொண்டு வரணும் நாங்கள் பிளானில் இருக்கோம். ஊடக நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது. இன்றைக்கி பூஜையோடு இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படக்குழு ஒரு சிறப்பான படத்தை கொடுக்குன்ற எதிர்பார்ப்பில் நான் காத்திருக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருமே ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்காக ஒரு என்ன சொல்லுது, ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க முயற்சி மிக பெருசாக வெற்றி அடையணும். ஒரு நல்ல திரைப்படமாக வந்து எல்லோருக்குமே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் எதிர்பார்க்குறோம். ஒரு தயாரிப்பாளர்களாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும். அண்ட் வந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் மனதார நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த காலையில் உங்களோட டைம் எடுத்து இந்த ஒரு பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தனஞ்சயன் சாரோட ரொம்ப நாளாக ஒரு டாக்ல இருந்து, சார் ஒரு ராம்காம் எப்படியாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது. கடைசியாக சார் இதை ஃபைனலைஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மோகன் சார் டைரக்டர். ஏன்னா இது வளமையாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், 2 விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும். ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்லேருந்து என்னை நம்பி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எனக்கு பிடிச்ச கௌதம் மேனன் சார். ஏன்னா அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன். ஸோ அவர் கூட எப்படியாவது என்கேஜ் ஆகணும்னு இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோலில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அண்ட் ரோபோ அண்ணா, பாண்டியண்ணா, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட். அதுவும் இன்னைக்கு செப்டம்பர் 15 என்னோட பர்த்டே அன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல, அதுவாக நடந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய கரியர்லேயே பத்திரிகையும் மீடியாஸும் தான் ஒரு பிக் பாஸ்லேருந்து எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இன் ரீசெண்டாக சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காது. ஸோ இந்த படத்துக்கும் எங்கள் குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தர்ஷன். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி இந்த படத்தோட பூஜை நடந்து இந்த படம் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். காட்ஸில்லா பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்கும்போது அதனுடைய ஃபேண்டசி தன்மை உள்ளே இருக்குது தெரிஞ்சுது அந்த டைட்டில்லையே. ஸ்கிரிப்ட் லைன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்னது கிளாப் போர்டு வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எல்லாருமே. இந்த இதில் வந்து தனஞ்சயன் சார் வேணும்னே வந்து இல்லை ஸ்கிரிப்டோடு தான் நாங்கள் போகிறோன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதே ஸ்கிரிப்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னையும் பாண்டியராஜன் வச்சு நாங்கள் 2 பேருமே செக் பண்ணிட்டோம். 270 பேஜ் இருக்குது. நடுவில் டம்மி ஒரு நல்லபடியாக ஸ்கிரிப்டோட ரொம்ப பிளான்டாக சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. இந்த படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பஞ்ச் கொடுங்க சார். வெண்ண பஞ்சு போட. எல்லாருக்கும் காலை வணக்கம். காட்ஸில்லா அந்த படத்தில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு 18 வருஷ மெம்பர்.
எப்போவுமே அதை பக்கா பிளான் பண்ணுவார். எந்த இடம், எத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறோம், எத்தனை நிமிஷத்துக்கு பூஜை போடுறோம், எத்தனை நிமிஷத்துக்கு படம் ஷூட்டிங், அவ்வளோ பக்கா பிளான். நான் பயந்து வேகமாக ரெடியாகி விடையாந்து இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு, ஷெட்யூல் முதற்கொண்டு, ரிலீஸ் முதற்கொண்டு அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் சார். அந்த காட்சியில் வந்து டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தர்ஷன், ஹாப்பி பர்த்டே. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நீங்கள்லாம் சீக்கிரமாக பெரிய ஆளாக வளர்ந்து வரைகிற மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டைரக்டர் மோகன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த உண்மையிலே ஸ்கிரிப்ட் புக்கை புரட்டி பார்த்தோம். ஏன்னா ஒரு சின்ன புக்காக இருந்தது, என்னது இந்த புக்கை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 2 சைடுமே எழுதியிருந்தாங்க. பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட். வந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த படத்துடைய கதையை சார் வந்து சொன்னார். ஒரு ஃபேண்டசி லவ்வை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்ட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கரண்ணா, உங்களுக்கு, பிளாக் பாண்டி, ஹீரோயின் புலிசார், தினேஷ் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த படம் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அலிஷா அண்ட் இந்த படத்தில் நான் திஷாவோட கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். அண்ட் காட்ஸில்லா பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்திருக்கும். ஆனால் இட்ஸ் absolutely opposite of that. It's such a lovely story and I'm really proud to be a part of it. Thank you, sir. Thank you, PGS, sir. Thank you all to be a part of this amazing project. எல்லாரும் கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க இந்த படத்து கூட. அண்ட் ஐ ஆல்சோ டூ. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் ஷூட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் ரியானா. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அண்ட் நான் எல்லா சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ மூவி வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பார்க்கணுன்னு. தேங்க்யூ. நீ வாங்க சார். கொஞ்சம் கண்டென்ட் அன்றான் இந்த இப்போ கொடுக்குறேன் பாருங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கம். எனக்கு இவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் வந்து இந்த காட்ஜிலா படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி ஒரு ஸ்டில் இதுவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கு, கொழுக்கு முழுக்குன்னு. இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது. ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மீசையெல்லாம் எடுத்து நேற்று ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சேன். நல்லா அவுன் பேபி மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்க சார் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதே மாதிரி தர்ஷன் பிரதரோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார், ப்ரொடியூசர் சார், பாண்டி, எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். இன்றைக்கி பூஜையோடு அந்த படம் துவங்குது. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். அப்படி வாங்க, விஷ் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்சம் பேலன்ஸ் தான் பண்ணுறேன். காட்ஸில்லா டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து நான் கலந்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். வாய் எடுத்து மைக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா சும்மா இருந்தேன். தர்ஷனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். இந்த படத்தில் என் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நடிகனா. தேங்க்யூ. சூப்பர். வாங்க, பிளாக் பண்ணி வாங்க. இந்த உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். பிஜே சாரோட நான் 2வது படம் 369 அப்புறம் நான் தொடர்றேன். ஒரு நல்ல நட்போடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவருக்கும் அவருடைய சகோதரர் மோகன் பிரதருக்கும் நன்றி. வந்திருந்த சிறப்பு சசி சாருக்கும், கனவு டைரக்டர் எங்கள் அண்ணன் பாண்டி அண்ணன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார் கூட நான் 2வது ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிச்சிது. கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். தர்ஷன் கூட 2வது படம் கூகுள் கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரோபானே, அப்புக்குட்டினா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சிறப்பாக உழைக்கிறதுக்கும். நானும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணல சார், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். உங்களுடைய பிளெஸிங்ஸோட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர் சார். நீ பேசு. எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த காலையில் இவ்வளோ பேர் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து தனஞ்சய் சாரோட எல்லோரும் சப்போர்ட்டோட தான் வந்தது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே, ஃபேமிலிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் கனெக்ட் ஆவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில்
ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். லாஸ்ட்டில் டைரக்டர் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரத்தில் வந்ததுக்கு தேங்க்ஸ் அலாட். தனஞ்சயன் சார் வந்து இதை இனிஷியேட் பண்ணலன்னா இது இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. ஸோ கண்டிப்பாக வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு தனஞ்சயன் சார் அண்ட் சினிமா தினேஷ் சார் இருக்கும். ஸோ டுகெதர் எல்லாம் சேர்ந்து இது பெரிய படமாக மாறிட்டு இருக்கு. அண்ட் ஜிவிஎம் சார் பண்ணுறாரு, ரோபோ சங்கர் சார் பண்ணுறாங்க, தர்ஷன் சார் பண்ணுறாங்க, அது போக அலிஷா, ரியானா ஜாய், பாண்டியன் சார், அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் நோன் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க இல்லை 1 day 2 dayல. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டராக ஒரு 70 ஒரு 250 மெம்பர்ஸ் நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். 100% ஃபேமிலி என்டர்டெய்னராக வரும். ஹோப் வி கிவ் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் சத்யா அவர்களும் பேச அழைக்கிறேன். அவர் வந்து பார்ட் ஆஃப் த டீம். தினேஷ் ராஜன் பேசினார்ல, நீங்கள் பேசி. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சார் இது லுக் இல்லைங்க சார். சீக்கிரம் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் சார். அது வேண்டாங்க சார், நம்ம பேக்லையே இருந்துப்போம் சார். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. முதல்ல வணக்கம் சசி சார், பாண்டி சார், எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு. அதே மாதிரி தர்ஷனுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, மெனி மோர் விஷஸ் ஃபார் யுவர் மோர் சக்ஸஸ் டு கம் இன் லைஃப் அண்ட் இன் திஸ் ஃபிலிம் as well. இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க கதை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் போய் பிடிக்கும், போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே சமயத்தில் மீண்டும் தனஞ்சய் சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இன்னொரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஸோ டு த டீம் அண்ட் டு எவ்ரிபடி வி விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் we will definitely come back to you with a very, very good film. Thank you so much. சினிமாட்டோகிராஃபர் சிவராஜ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். அப்போ என்னை கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பெரிய படமாகி கௌதம் மேனன் சார் ஒரு பெரிய ஸ்டார்ட்ரம் உள்ளே வந்திருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்டு பண்ணி பேக் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார். இஸ் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதே மாதிரி இந்த படமும் ஆரம்பிக்கிறதும் பயங்கர பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நாங்க பொக்கே கொண்டு வரல அவருக்கு, நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சார் காட்ஸில்லா டீமுக்கு இந்த படத்தில் கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போஸ்ட் ஸ்டுடியோஸ் தான். ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறோம். அதனால தான் முதலேருந்தே நம்ம பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டிங்லேருந்து டப்பிங்லேருந்து எல்லாமே, டிஏ, சவுண்ட் மிக்சிங் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ உருவாக்கினது என்னோட நண்பர் டைரக்டர் விஜய் சார். வாழ்த்து சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் வரல. தனஞ்சயன் சாருக்கு ஸ்டுடியோஸ், அவ்வளோ பெரிய ஸ்டுடியோஸ். அதுடைய தனஞ்சயன் சார் வந்து எல்லாமே பேஷனேட்டாக பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படமும் அதில் அசோசியேட்டாக இருக்காங்க. அவரோட வாழ்த்துக்கள். தர்ஷன் அந்த என்டையர் டீமுக்கு, டைரக்டருக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு புது விஷயம் இப்போ சினிமாவில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அவர் ரொம்ப ரீடிஃபைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிஸ், நல்ல கண்டென்ட் வந்து திருப்பியும் ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த மாதிரி படங்கள் தான் இனிமேல் நல்ல கதைகள் தான் வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் இருக்குன்னு ஆசைப்பேன். தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் த டைரக்டர் மிஸ்டர் மோகன் குரு செல்வா. பிகாஸ் நாங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிஎஸ் சார் எல்லோரும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், நிறையா இது பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு தனஞ்சயன் சார் உள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸ்டுடியோக்கு வந்தார், பாட்டு கேட்டார், நல்லா இருக்குது, நல்லா பண்ணுங்க தம்பின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது வந்து
இவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்போ வளர்ந்து இப்போ எனக்கு 4வது படம் தான். பட் இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும். அது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதேமாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் கூட என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த படம் பெரிய ஒரு நல்ல கமர்ஷியல் இது வரும். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இதில் ஒரு 4 பாட்டு வந்திருக்கு. தர்ஷன் கூட நான் வந்து ஹாப்பி பர்த்டே அவர் கூட பண்ணுறது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நல்லா வரும்னு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், எடிட்டர் ஆஃப் ஃபில்ம் இன்ஸ்டியூட், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பேசுறது டக்குன்னு எழுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரி சார். டைரக்டர் சார் பேசணும். வந்திருக்கிற பத்திரிகை அனைவருக்கும் நன்றி. சார் பாண்டியராஜன் சார், சசி சார், விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி. தனஞ்சயன் சார் எல்லாருக்கும் நன்றி. படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தனஞ்சயன் சார் உள்ள வந்து படம் பெரிய படம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னோட டீமோட நான் நல்ல ப்ராடக்ட் தருவேன் நம்பிக்கை இருக்குது. ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சீக்கிரமே இதோட ஆடியோ லான்ச் அந்த அதர் ஈவெண்ட்ஸோட கலந்துக்கிறோம். தேங்க்யூ சார். கரெக்ட் இதான் பஞ்சிட்டு கரெக்டா பாருங்க சார். காட்ஸில்லா படக்குழுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. கரெக்ட் டைம்ல வந்து இன்ப நாள் இது, இனிய நாள் இது. சகோதரர் தனஞ்சயன் தலைமையில் உருவாகும் இந்த தயாரிப்பு கூட்டணி ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேறின்றி திரையுலக வரலாற்றில் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்திட காட்ஜில்லா வழிவகுக்கும். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பஞ்ச் என்ன இதுதான் சார், பர்ஃபெக்ட். அது லாஸ்டா ரேகா வந்து சொல்லணும். இந்த இதுல ஃபுல்லா படக்குழு நீங்களும் அதில் தான் நீங்க பேசணும். காட்ஜில்லா டீம் கூட பழகிருக்கீங்க. சொல்லுங்க, பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தனஞ்சயன் சார். யூஸ்வலாக வந்து ஃபீமேல் பிஆர்ஓன்ற போது நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. தனியாக வந்து பண்ணும்போது சார் கேவ் மீ அ கால், நீ யூ ஆர் கோயிங் டு ட்ராவல், யூ ஆர் பார்ட் ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இஸ் கிவன் வித் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ். சார் அடுத்து விஷ் பண்ணதுக்கு நம்முடைய பெப்சி தலைவர் செல்லமணி சார் வந்துட்டாரு. சார் காட்ஜில்லா படக்குழுக்கு உங்களுடைய சார் தர்ஷனோட பர்த்டே இன்னைக்கு. சார் டைரக்டர் கதை உங்களுக்கு தெரியும். ஆமா, கதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் தனஞ்சயன் அவங்க தயாரிப்பில் வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு காட்ஜில்லா படம் பூஜை போட்டிருக்காங்க. இந்த கதையை ஒரு தடவை வந்து விளையாட்டாக என்கிட்ட சொன்னார். வந்து இது எப்படி படமாக்க முடியும் தனஞ்சயன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குண்டான ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அது எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறாங்கிற விஷயம் சொன்னார். உண்மையிலேயே வந்து ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. கண்டென்ட் மட்டும் புதுசு இல்லை, அதை மேக்கிங் கூட புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்லேயே இருந்தது, எப்படிலாம் படமாக்க போகிறாங்க. உண்மையாக இது மூலம் வந்து ஒரு படமாக்குற முறை வந்தால் தயாரிப்பாளருக்கு யாருக்குமே நஷ்டம் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன தேவை இருக்கோ அதை எப்படி படமாக்க போகிறாங்களோ அது எல்லாமே மிக சிறப்பாக அந்த பொது இதில் வந்து பேப்பரில் எழுதியிருக்காங்க. அது திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படம் முடிக்கிற முறையான முதல் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர் தனஞ்சயனுக்கும் அவருடைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வந்தால் பெப்சி ஒர்க்கர்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அவங்க சம்பளம் வாங்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல், வேலை செய்யறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தனஞ்சயனுக்கு ரெக்வஸ்ட், நீங்க வந்து டைரக்டர் முதல்ல மெம்பர் ஆக்கணும். தெரியும் மெம்பர் இல்லை அப்ளை பண்ணியிருக்காருன்னு. அதனால என்ன நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், வந்து மெம்பர் இல்லைன்னா நாங்கள் எந்த விழாக்குள்ள கலந்து கொள்வது இல்லைன்னு. உங்களுக்காக நாங்கள் அதை கலந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெம்பர் ஆகிடணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் இந்த நேரத்தில் தானு சார் ஒரு நிமிஷம் வாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு தலைவரா நம்முடைய தானு சார் தலைமையில் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி மத்தியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வச்சு இன்னைக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போறாரு. அது போறதுக்கு முன்னாடி நம்ம விழாக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ தானு சார். உங்களுடைய செல்வமணி வந்து இருக்கிறது விட்டு ஒரு பாலம் மாதிரி இருந்து ரெண்டு பக்கமும் இருந்து சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்து வருவால்
கோடாமை சான்றோர் கண் என்று வள்ளுவர் வாக்கு கணங்க ஐயோ அது அந்த தலைமை அந்த காரணமா இருந்துட்டீங்க நீங்க. அந்த ஆளுமை நீங்க பண்ணதுட்டு தான் இப்ப இன்னைக்கு அந்த ஒரு சமாதானம் நடந்திருக்கு. இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்து பயணிக்கணும். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க எந்த அசோசியேஷன் எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்கணும் சொல்வீங்க. அந்த ஒற்றுமைக்கு நீங்க ஒரு காரணமா இருந்ததுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்துல. அண்ட் செல்வன் சார் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கணும்ன்றது நாங்க எல்லாமே சார் ஒரே நிமிஷம் அந்த பக்கம். தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கு நன்றி. போட்டோ அங்க எடுத்துக்கலாம் குரூப்பா. தேங்க்யூ சோ மச். அங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் சார். வாங்க சார். தினா சார் வாங்க சார். வா தினா சார் காட்ஸில்லா படக்குழுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் சார். எடுங்க சார். வாங்க சார். வா உள்ள காட்ஸில்லா பட டீம் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட அருமை நண்பர் தனஞ்சயன் அவர் தயாரிக்கும் காட்ஸில்லா படம் வெற்றி அடைய என்னை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு தனஞ்சயன் சார் வந்து HMEல ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு முதல் வாய்ப்பு சில்வர் நிலா என்ற ஒரு ஆடியோக்கு HMEல 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மிகப்பெரிய நித்யஸ்ரீ பாடிய ஒரு அழகான ஆல்பம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை தரும் தனஞ்சயன் அவர்கள் இந்த படம் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் அங்க